திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் இராணுவத்தின் பங்கானது ஒரு முக்கிய பங்காக, நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக செயல்படுகிற ஒரு பகுதியாக அது பார்க்கப்படுகிறது. உலகத்தில் 2வது இடத்தில் நம்முடைய இந்திய தேசத்தின் இராணுவத்தினர் இருக்கிறார்கள். இராணுவத்தினருடைய தொகையும் அதனுடைய பங்களிப்பும் இருக்கிறது. சுமார் 1.4 மில்லியன் பேர் இந்திய இராணுவத்தில் தங்களுடைய பங்களிப்பிலே இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நேற்று காலை இராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் ஒன்று மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகி இருப்பது என்பது ஒரு வேதனையான காரியம். இராணுவத்தினருடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே அதிகாலை வேளையிலே ஜம்மு காஷ்மீரின் டோட்டா மாவட்டத்தில் உள்ள கன்னிடாப் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த செங்குத்தான மலைப்பகுதியில் கேஸ்பர் ரக வாகனம், அதாவது இராணுவத்தினருடைய அந்த வகை வாகனத்திலே அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது சுமார் 200 அடி பள்ளத்தாக்குள்ளே அது நிலை தடுமாறி விழுந்ததிலே சுமார் 10 இராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். 6 பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள், பலத்த காயத்துடன் என்று கூறப்படுகிறது. இராணுவத்தினர் முக்கியமான பங்களிப்பை தேசத்திலே கொடுத்து வருகிறது. மட்டுமல்ல, நம்முடைய பாதுகாப்பிற்காக அவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து செயல்படுவது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அதிலும் எல்லை படையில இருக்கிற ஒவ்வொருவரும் மிக 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 ஆபத்தான நிறைந்த சூழ்நிலையில் எப்பொழுதும் நம்மை காப்பதற்காக அவர்கள் எல்லை பகுதியிலே செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே இந்தியா முழுவதிலும், இந்தியாவிலே நம்முடைய இராணுவ படையானது உலக அளவிலே 2வது இடத்திலே இருக்கிறது என்று கூறப்படுகிறது. நம்முடைய இராணுவத்தில் சுமார் 1.4 மில்லியன் பேர் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே இவ்வளோ பெரிய ஒரு இராணுவத்தை கொண்டிருக்கிற இந்திய தேசத்திலே இராணுவத்தினருடைய பாதுகாப்பு என்பதும் முக்கியமான காரியம். ஆகவே தங்களுடைய குடும்பத்தை விட்டு, உடன் பிறந்தவர்களை விட்டு, கடுமையான கால சீதோஷ நிலை, தங்களுக்கு உணவு கிடைக்கிறதோ கிடைக்காதோ, அல்லது அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதோ இருக்கவில்லையோ, தங்களுடைய குடும்பத்தையும் கூட பெரிதாக எண்ணாமல் அந்த இடத்திலே நம்முடைய பாதுகாப்புக்காக செயல்படுகிற அவர்களுடைய பாதுகாப்பு, ஞானம், சுகம், அவருடைய குடும்பம், இவைகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அந்தந்த நேரத்திலே நல்ல ஒரு ஞானமான முடிவுகளை எடுப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தர வேண்டும். மட்டுமல்ல, வாகனங்களிலே அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். தீவிரவாதிகள் நிமித்தம் உண்டாகிற அச்சுறுத்தல்கள், வன்முறைகள், இவைகளிலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டு தங்களை தற்காத்து கொள்வதற்காக அல்ல, தங்களுடைய உயிரை பணயம் வைத்து நமக்காக போராடுகிற அவர்களை கர்த்தர் பாதுகாத்து நடக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இந்திய இராணுவத்தில் இருக்கிற 1.4 மில்லியனுக்கும் அதிகமான இராணுவ வீரர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இராணுவத்தினர் அவங்களுடைய குடும்பங்களுடைய ஆண்டவரே பாதுகாப்பிற்காக, நல்ல சுகத்திற்காக ஆண்டவரே தகப்பனே, அவளுடைய பிரயாண பாதுகாப்பிற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க உங்கள் பாதத்திலே வந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை, கடந்த நாளிலே ஜம்மு காஷ்மீரின் டோட்டா மாவட்டத்தில் உள்ள அந்த கன்னிடாப் என்று சொல்லப்படுகிற மலைப்பகுதியிலே ஏற்பட்ட மிகப்பெரிய வாகன விபத்திலே 10 இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒருவேளை 1.4 மில்லியன் பேர் அதில் இருந்தால் ஆண்டவரே, இந்த 10 பேருடைய உயிரிழப்பு என்பது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் ஆண்டவரே. தங்களை ஆண்டவரை பணயம் வைத்து தங்களுடைய இன்னுயிரை ஆண்டவரை தகப்பனை நினைக்காதபடிக்கு எங்களுக்காக போராடுகிற அவர்களுடைய சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, பல்வேறு ஆண்டவரே
பணிகளிலே பல்வேறு சூழ்நிலையிலே ஆண்டவரை தங்கி தாபரித்து தங்களுடைய பணிகளை துணிவோடு மேற்கொள்ளுகிற இவர்களும் இவருடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். அந்தந்த நேரத்தில் தேவையான விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, தட்ப வெட்ப நிலைகள் கொடூரமாக இருக்கும் பொழுதும் உடைய சரீரம் அதற்கு ஒத்துழைக்க கிருபை தாங்க. பலவீனப்பட்டிருக்கிற இராணுவ வீரர்கள் சுகமாக ஜெபிக்கிறோம். இந்த விபத்திலே காயப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் குணமடைய ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் நிந்திருக்கிற எல்லா சகோதரர்களுடைய ஆசீர்வாதங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.